யாராச்சும் எதனா சொல்லிட்டாலோ இல்லை தப்பான ஒப்பீனியன்ஸ் கொடுத்துட்டாலோ உடனே ஃபீல் பண்ணி உட்கார ஆளா நீங்கள்? இந்த கதை உங்களுக்காக தான். ஒரு நாள் ஆஸ் யூஷுவல் நம்ம புத்தர் கிராமத்து மக்களுக்கு எல்லாமே போதனைகள் கொடுத்துட்டு இருந்தார். பட் அவரோட போதனை பிடிக்காத ஒரு ஆள் ஓரமாக நின்றுட்டு புத்தர் அது கடுமையான வார்த்தைகளால் பேசிகிட்டே இருந்திருக்காரு. பட் புத்தர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஹி வாஸ் கண்டினியூயிங். உடனே ரொம்ப பொறுமை தாங்க முடியாத அந்த ஆள் புத்தர்கிட்ட வந்துட்டு சொன்னாராம், நான் இவ்வளோ நேரம் இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுன்னு உங்களோட ப்ரீச்சர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே புத்தர் சிரிச்சுட்டு, நீங்கள் எனக்கு ஒரு கிஃப்ட் தரீங்க, அந்த கிஃப்ட்டை நான் வாங்கிக்கல, அதை உங்ககிட்டே கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நானே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் நீங்கள் கொடுத்த வார்த்தைகளையும் நான் வாங்கிக்கவே இல்லை, அது உங்களோட கிஃப்ட், நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்டிடியூட் தாங்க ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப்பில். நம்மளுக்கு நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன்ஸ் கொடுக்க தான் செய்வாங்க, பட் அது நமக்கு தேவையில்லையான்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோடு நம்ம எந்த விஷயத்தையும் அப்ரோச் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப் எடுத்து நம்ம போயிட்டே இருக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஆஷி சாண்டி. தேங்க்யூ.